சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நம்முடைய 95வது வகுப்பு திருமதி கலைவாணி சேகரன் அவர்கள் பட்டதாரி ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி குறுக்கத்தி அவர்கள் வழிகாட்ட உள்ளார்கள். தாள் 1 மற்றும் தாள் 2 கணிதம் அறிவியல் எழுதுபவர்களுக்கானது. அறிவியல் பாடத்தில் வழிகாட்டுவதற்காக திருமதி கலைவாணி அவர்கள் பட்டதாரி ஆசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி குறுக்கத்தி அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களுக்கு தேசிய ஆசிரியர் சங்கத்தின் மாநில மாவட்ட அமைப்புகளின் சார்பாகவும் பங்கேற்பாளர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் இனிதே வகுப்பை துவங்குகிறார்கள். இன்னைக்கு வந்து 8th வந்து நம்ம 2 லெசன் ஆல்ரெடி வந்து கிளப்டா பார்த்தோம். 6, 7, 8 வந்து பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் அளவீட்டியல் லெசனும் அடுத்த உள்ள அந்த இசையும் இயக்கம் லெசனும் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. 3rd லெசன் ஒளியியல் போயிடலாம். ஒளியியல் ஃபர்ஸ்ட் ஒளியியல்ல வந்து ஒளி அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான ஆற்றல். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆடியில எப்படி பிம்பம் உருவாகும், அடுத்து கோளக ஆடினா என்ன, ஒளி எதிரொலித்தல்னா என்ன, ஒளி விலகல்னா என்ன, ஒளி பன்முக எதிரொலிப்போட பயன்கள், இதெல்லாம் தான் இந்த லெசன்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு தெரியுமால 16வது நூற்றாண்டுல இத்தாலி நாட்டுல இருக்கக்கூடிய வெனிஸ் நகரத்துல ஃபர்ஸ்ட் இந்த ஆடிகளை வந்து கண்ணாடி தகட்டின் மீது முலாம் பூசுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வெள்ளி உலோகத்தை பூசி ஃபர்ஸ்ட் இந்த கண்ணாடியை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சமீப காலத்துல அலுமினியம், வெள்ளி இது ரெண்டையும் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஆடிகளை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடிகள் 2 வகை, ஒன்னு சமதள ஆடிகள், இன்னொன்னு வளைவு ஆடிகள். வளைவு ஆடிகள் மேலும் 4 வகையா பிரிச்சிருக்காங்க. கோளக ஆடி, உருளை ஆடி, பரவளைய ஆடி, நீள்வட்ட ஆடி. அதோட ஷேப் வச்சு அதை பிரிச்சிருக்காங்க. இதுல நம்ம பார்க்க போறது கோளக ஆடிகள். கோளக ஆடிகள் அப்படிங்கிறது ஒரு ஸ்பியரோட போர்ஷன், அவ்வளவுதான். ஒரு கோளத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு கண்ணாடி துண்டு, அதுதான் என்ன அப்படின்னா கோளக ஆடி. அதுல 2 வகையான கோளக ஆடி இருக்கு. ஒண்ணு வந்து குழி ஆடி, இன்னொன்னு குவி ஆடி. குழி ஆடியில என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப இது ஆக்சுவலா ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா இங்க ஒளி எதிரொலிக்கக்கூடிய பரப்பு வந்து குழிந்து காணப்பட்டால் அது வந்து குழி ஆடினும், குவிந்து காணப்பட்டால் அது வந்து குவி ஆடினும் அழைக்கிறாங்க. அதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னொன்னு குழியாடி ஒரு புள்ளியில கதிர்களை ஒரு புள்ளியில இருந்து போற மாதிரி இருக்கும் குழியாடியில. குவியாடியில ஒரு பாயிண்ட நோக்கி குவிக்கும். அதே வந்து குழியாடியில இங்கிருந்து விரிந்து செல்வது போல தோன்றும். இப்ப இது ரெண்டும் தான் வந்து என்னன்னா குழியாடி, குவியாடி. அடுத்து வந்து இதுல உங்களுக்கு தெரியுமால என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம பின்னாடி நம்மளோட சைடு மிரர் இருக்கும்ல, எல்லா வெஹிக்கிள்லயுமே சைடு மிரர்ல ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க. ஆப்ஜெக்ட்ஸ் இன் த மிரர் ஆர் க்ளோசர் தென் தே அப்பியர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதாவது வாகனங்கள் வந்து தூரத்துல வர மாதிரி தெரியும், பட் நாட் சோ, அது வந்து கிட்டக வந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரத்துல சைடு லெஃப்ட் ரைட் மாறும்போது 2 பக்கமும் பார்ப்போம். முன்னாடி நல்லா பார்த்துருவோம், ஏன்னா அது நம்ம மிரர்ல பார்க்க வேண்டாம். பின்னாடி பார்க்கும்போது தூரத்துல தானே வருது, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனா அது விபத்துக்களை வந்து அங்க ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுலயே வந்து ஒரு ப்ரிகாஷனரி வேர்டிங்ஸ் மாதிரி எழுதிடுவாங்க. ஆப்ஜெக்ட்ஸ் இன் த மிரர் ஆர் க்ளோசர் தென் தே அப்பியர். அப்ப உண்மையா ஆடியில தெரியக்கூடிய தொலைவுல அந்த அந்த வாகனங்கள் வரல, கிட்டக்க தான் வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரிகாஷன் தான் அந்த விஷயம். அடுத்தது பரவளைய ஆடி. பரவளையம்னா நமக்கு தெரியும், பாரபோலா. நமக்கு இந்த இதுல எல்லாம் வரும் இல்லையா, கிராஃப்ல எல்லாம் சொல்லுவோம் பரவளையமா வருது அப்படின்னு. இந்த ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு குழிந்த பரப்பு, அதே சமயம் ரொம்ப டீப்பா இருக்கக்கூடிய ஒரு பரவளையம். அடுத்தது பரவளைய ஆடியில என்ன அப்படின்னா, ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளை இது ரொம்ப தூரத்துக்கு இணைக்கற்றைகளாக அனுப்பக்கூடிய திறன் பெற்றது. கிட்டத்தட்ட பரவளைய ஆடி அப்படிங்கிறதும் குழி ஆடி அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். இதோட ரெஃப்ளெக்ஷன் பேட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட இல்லை, மோரார்லெஸ் ஒன்னாதான் இருக்கும். அதனால இதுவும் குழி ஆடியும் ஒண்ணுதான்.
இது வந்து எங்கன்னா டார்ச் லைட் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இந்த குழியாடிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு வந்து அந்த ஒளிக்கற்றைகளை இணைக்கற்றைகளா செலுத்துறதுக்கு. ஏன்னா ஒரு இடத்துல போய் ஜாயிண்ட் ஆயிட்டுனா அங்க நிழல் உருவாயிடும். ஏதோ ஒரு பொருளினுடைய பிம்பம் அங்க உருவாயிடும். அப்படி உருவாகாம ஈரிலா தொலைவுக்கு பொருளின் அந்த ஒளிக்கற்றைகளை இணைக்கற்றைகளா கொண்டுட்டு போகணும்னா அது யாரால முடியும் அப்படின்னா குழியாடியால தான் முடியும். அடுத்தது இந்த பரவளைய எதிரொலிப்பான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பரவளைய ஆடிகள் எல்லாத்தையும் என்ன ஒரு பாயிண்ட்ல குவிக்கிறதுக்கு. இப்ப முன்னாடிலாம் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். அந்த ஒரு ஆடிய வச்சு தீக்குச்சியை எரிய வைக்கிறதுக்கு அதெல்லாம் செய்வோம். அந்த மாதிரி இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்துல எல்லாத்தையும் சேகரிக்கிறதுக்கு இது வந்து இந்த பரவளைய ஆடிகள் பயன்படுது. இது எங்கெல்லாம் பயன்படுதுன்னா தொலைநோக்கி, ரேடியோ தொலைநோக்கி, ஒளிபெருக்கி, ஸ்பீக்கர்ஸ்ல, அடுத்தது சூரிய சமையற்கலன்கள், இங்க எல்லாம் வந்து எது பயன்படுதுன்னா இந்த பரவளைய ஆடிகள் பயன்படுது. அடுத்தது கிரேக்கர் காலத்துல இருந்தே என்னன்னா இந்த பரவளைய ஆடிகள் வந்து தெரிஞ்சிருந்தது. அத வந்து டயோக்ளிஸ் அப்படிங்கிறவரு எரிக்கும் ஆடிகள் அப்படின்ற நூல்ல இதனோட வடிவத்தை பத்தி எழுதியிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா நீங்க நோட்ஸ் எடுத்துக்க வேண்டியது, டயோக்கில்ஸ் என்ன புக்கை எழுதினாரு? எரிக்கும் ஆடிகள்ன்ற புக்கு அவர் எழுதினாரு. அடுத்தது அந்த பரவளைய ஆடிகள் பத்தின தகவல் எந்த புத்தகத்துல இருந்து வெளியில வந்துன்னா எரிக்கும் ஆடிகள், அதை எழுதினவர் டயோக்கில்ஸ். அடுத்தது இபின் ஷால் அப்படிங்கிறவரு 10ஆம் நூற்றாண்டுல பரவளையத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அடுத்தது ஃபர்ஸ்ட் பரவளைய ஆடிய யூஸ் பண்ணி ஒரு ஆண்டனா கண்டுபிடிச்சது யாருன்னா ஹென்ரி ஹெட்ஸ்ன்றவரு. நம்ம தெரியும்ல, நம்ம டெசிபல் அந்த ஹெட்ஸ் தொடர்பான சொற்கள். இப்ப நான் அங்க மேலையும் கீழே ஸ்க்ரோல் பண்ணல, இதுல இருக்கு, இதை வச்சே நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கவனிச்சுக்கோங்க. குழியாடி குவியாடி ரெண்டுக்கும் கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஒண்ணுல பாத்துக்கோங்க, ரெண்டுக்குமே காமனான டேர்ம்ஸ் தான். இந்த நடுவுல ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, அதுதான் ஆடியினுடைய மையம். அப்ப ஒரு ஆடி எந்த கோலத்தின் ஒரு பகுதியாக இருந்துச்சோ அந்த கோலத்தினுடைய மையம் தான் என்ன அப்படின்னா ஆடி மையம் அப்படின்னு சொல்றாங்க. கற்பனை கோடு தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. எதை? ஆடி மையத்தையும் வடிவியல் மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு கற்பனை கோடு, ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு நேர்கோடு தான் என்ன அப்படின்னா முதன்மை அச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஆடியின் மீது படக்கூடிய ஒளிக்கற்றையானது இந்த முதன்மை அச்சின் ஏதோ ஒரு புள்ளியின் வழியாகத்தான் வெளியில வரும். அப்ப அந்த புள்ளி தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இடையில உள்ள தொலைவு இருக்கு இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா குவிய தொலைவு. குவிய தொலைவுனா முதன்மை குவியத்திற்கும் எஃப்க்கும், கேபிட்டல் எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கும் சி கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆடி மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு தான் என்ன அப்படின்னா குவிய தொலைவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா குவிய தொலைவுனா ஒரு ஆடியில் படக்கூடிய ஒளியானது அந்த ரெண்டு தொலைவு தான் குவிய தொலைவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வளைவு ஆரம். வளைவு ஆரம்ன்றது ஆடி மையத்திற்கும் ஜாமெட்ரிக்கல் சென்டர்னு சொல்லக்கூடிய வளைவு மையத்திற்கும் இடையில உள்ள தொலைவு. இந்த வளைவு ஆரத்திற்கும் குவிய தொலைவுக்கும் உள்ள தொடர்பு பார்த்தா உங்களுக்கே தெரியும். நடுவுல முக்கிய குவியம் இருக்கு, இந்த பக்கம் ஆடி மையம் இருக்கு, இந்த பக்கம் வடிவியல் மையம் இருக்கு. அப்ப முக்கிய குவியம் அப்படிங்கிறது ஆடி மையத்திற்கும் வளைவு மையத்திற்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு புள்ளி, அதாவது சம தொலைவில் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. அப்ப வளைவு ஆரம்ங்கிறது குவிய தொலைவை போன்று 2 மடங்கு இருக்கும். அப்ப வளைவு ஆரம் இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு கேபிட்டல் ஆர்ன்ற லெட்டரால குறிக்கிறாங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு 2f அப்படின்னா வளைவு, அதாவது குவிய தொலைவு மாதிரி 2 மடங்கு தூரத்துலதான் வளைவு மையம் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வளைவு ஆரம் இஸ் ஈக்குவல் டு 2f. அப்படி இல்லைன்னா குவிய தொலைவு இஸ் ஈக்குவல் டு வளைவு ஆரம் பை 2 அப்படின்னு வச்சுக்கலாம்.
அடுத்து இங்க கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இதை யூஸ் பண்ணி பாத்துக்கங்க. அடுத்தது கோல பாத்துக்குங்கன்னு சொல்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. இது நம்ம இதுல இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணா கணக்கு மட்டுமே ஒரு நாள் தனியாவே நான் உங்களுக்கு ஆஹ் எடுக்கிறேன். அப்ப வந்து நம்ம ஃபார்முலா வைஸ் போகலாம். அத இன்னும் டெப்தா கூட நம்ம சொல்லி கொடுக்கலாம். இப்ப நம்ம ஏதோ போற போக்குல எல்லாம் கணக்கு சொல்லி கொடுத்தோம்னா அது சரியா புரியாதுங்கிறதுக்காக இன்னொன்னு இந்த இப்ப மேக்ஸ் சார் எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமும் அவங்களும் சொல்லி கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா 6 to 8 கணக்குல இது எல்லாமும் வருது. அதனால அடுத்தது கோளக ஆடிகளில் பிம்பம் தோன்றுதல். எப்படி பிம்பம் தோன்றுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பிம்பம் தோன்றத பொறுத்த வரைக்கும் ஆடிங்கிறது வேற, லென்ஸுங்கிறது வேற. ஆனா லென்ஸ் வந்து 2 பக்கமும் எதிரொலிக்கும் பரப்புடைய ஒரு பொருள். ஆடிங்கிறது ஒரு பக்கம் மட்டுமே எதிரொலிக்கும் பரப்புடைய ஒரு பொருள். குவியாடியில வந்து தோன்றக்கூடிய பிம்பங்கள் வந்து 2 வகையான பிம்பம் தான். எப்பவுமே குவியாடி மாய பிம்பத்தை தான் உண்டாக்கும். அதாவது பொருளை விட சிறிய பிம்பத்தை தான் உருவாக்கும். அது வந்து பொருளை விட பெரிய பிம்பங்களை ஒருபோதும் குவியாடி உருவாக்காது. அது 2 பொசிஷன் என்னன்னா, ஈரிலா தொலைவு. அப்படி நம்ம பொருளை வைக்கும்போது பொருளோட நிலை ஈரிலா தொலைவுனா இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது பிம்பத்தோட நிலை பிம்பம் எங்க கிடைக்கும்னா எஃப்ல கிடைக்கும். எவ்வளவு பெரிய பிம்பம் கிடைக்கும்னா புள்ளி அளவிற்கு மிகச் சிறியதா வந்து பிம்பம் கிடைக்கும். இது நேரான மாய பிம்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் மாய பிம்பம் தான் கிடைக்கும். குவியாடியை பொறுத்த வரைக்கும் மெய்பிம்பம் கிடைக்காது. அடுத்தது ஈரிலா தொலைவிற்கும் ஆடி மையத்திற்கும், அதாவது பீக்கும் எஃப்க்கும் பீக்கு முன்னாடி பொருள் அது எவ்வளவு தூரத்துல வேணா இருக்கலாம். ஆனா ஈரிலா தொலைவுக்கு முன்னாடி அப்படின்னா என்னன்னா, நம்மளால ஒரு மீட்டர் ஸ்கேல் வச்சு அளக்க முடியாத தூரத்துல இல்லாம அளக்கக்கூடிய தொலைவுல இருக்கிறது தான் வந்து ஈரிலா தொலைவுக்கு முன்னாடி உள்ள தொலைவு. அப்படி வைக்கும்போது பிம்பம் எங்க கிடைக்கும்னா பீக்கும் எஃப்க்கும் இடையில கிடைக்கும். பிம்பத்தோட அளவு ரொம்ப சின்னதா இருக்கும். எப்படி கிடைக்கும்னா நேரான மாய பிம்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது குழியாடியில எப்படி பிம்பம் தோன்றுதுன்னு பார்ப்போம். அடுத்தது ஈரிலா தொலைவு. இப்ப வந்து குழியாடியில ஈரிலா தொலைவுல பொருளை வைக்கிறீங்க. பிம்பம் வந்து எஃப்ல கிடைக்குது. பிம்பத்தோட அளவு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. இங்க எல்லாமே மெய்பிம்பம் தான் எக்ஸப்ட் எஃப்க்கும் பீக்கும் இடையில வைக்கும்போது ஆடிக்கு பின்னால ஏற்படக்கூடிய பெரிய நேரான மாய பிம்பம். அப்ப குழியாடியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் மெய்பிம்பம் ஒரே ஒரு மாய பிம்பம். இப்ப இத நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப பொருளோட நிலை ஈரிலா தொலைவாக இருந்தால் பிம்பத்தின் நிலை எஃப்ஆ இருக்கும். அதே இங்க கீழே பாருங்க 3வது பாயிண்ட்ல பொருளோட நிலை எஃப், பொருள் வந்து எஃப்ல வச்சீங்கன்னா பிம்பம் எங்க கிடைக்கும்னா ஈரிலா தொலைவுல கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த எஃப்ல பொருளை வைக்கும்போது பிம்பம் வந்து எங்க கிடைக்கும் ஈரிலா தொலைவுல. சோ அப்ப நம்ம முக்கிய குவியத்துல இப்ப டார்ச் லைட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டார்ச் லைட்டை ஒரு குழியாடி உள்ளார வச்சிருப்பாங்க. அதுக்கு மேலதான் எதை வச்சிருப்பாங்கன்னா பல்பு வச்சிருப்பாங்க. அப்ப இந்த பல்பை எங்க வைப்பாங்கன்னா இந்த ஆடியினுடைய எஃப் முக்கிய குவியத்துல வைப்பாங்க. அப்படி வைக்கும்போதுதான் நமக்கு தொலை தூரத்திற்கு செல்லக்கூடிய ஒளி கற்றைகளை அந்த டார்ச் லைட்டோ இல்லைன்னா நம்ம வண்டியில இருக்கிற ஃப்ரண்ட் லைட்டோ எல்லாமே உருவாக்கும். அடுத்து சீல பொருளை வைக்கிறீங்க, பிம்பமும் சீலையே கிடைக்கும். அடுத்தது சிக்கும் எஃப்க்கும் இடையில பொருளை வைக்கிறோம். சிக்கு அப்பால் நமக்கு பிம்பம் வந்து கிடைக்கும். எப்படி இருக்கும்னா பெரிய பொருள் கிடைக்கும், அதாவது பெரிய பிம்பம் கிடைக்கும். பொருளை விட பெரியது அப்படின்னு அர்த்தம். அப்ப இன்னொரு கொஸ்டின் இதுல கேட்கலாம், என்னன்னா பொருளின் அளவே இருக்கக்கூடிய பிம்பத்தை உருவாக்க நாம் பொருளை எங்கு வைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும், ஆடி மையத்துல பொருளை வைக்கணும் அப்படின்னு நம்ம எழுதணும். சீல வைக்கணும் அப்படின்றத எழுதணும். அதே மாதிரி இங்க மேல சிக்கும் எஃப்க்கும் இடையில இருக்கு பொருள், பிம்பம் வந்து சிக்கு அப்பால் கிடைக்குது. அதே நீங்க சிக்கு அப்பால் பொருளை வைக்கும்போது பிம்பம் எங்க கிடைக்கும்,
சிக்கும் எஃப்க்கும் இடையில. அப்போ மொத இருக்கிற 2 நீங்க படிச்சீங்கன்னா, அடுத்த இருக்கிற கீழ இருக்கிற 2 வந்து நீங்களே எழுதிறலாம். இடத்த மாத்தி. இது வந்து சும்மா ஒரு கன்சாலிடேட்டடா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இது சம்பந்தமான கேள்விகள் வரும்போது, இது இந்த டேபிளர் காலம் நமக்கு ஞாபகம் இருந்தாவே போதும். இத வச்சு நம்ம அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிறலாம். அடுத்து இதுல இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். என்னன்னா, பொருளை விட பெரிய ஆடிக்கு பின்னால் தோன்றும் ஆடிக்கு பின்னால் பிம்பம் தோன்ற பொருளை எங்கு வைக்க வேண்டும் அப்படி கேட்கலாம். எஃப்க்கும் பிக்கும் இடையில. எஃப்க்கும் பிக்கும். எஃப்னா முக்கிய குவியம் இல்ல முதன்மை குவியம். பின்னா வளைவு மையம். அடுத்தது ஆடியினுடைய பயன்கள். குழி ஆடி. குழி ஆடி வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, சின்னதை பெருசு பண்ணி காமிக்கிறதுக்கு பயன்படுது. சின்ன பொருளை பெருசு பண்ணி காமிக்கிறதுக்கு எங்கெல்லாம் நம்ம தேவைப்படுதோ, இப்போ வந்து மேக்கப் கண்ணாடி, அடுத்து வந்து சவர கண்ணாடி, இங்கெல்லாம் பயன்படுது. அடுத்தது டார்ச் லைட்டு, தேடும் விளக்குகள், வாகனங்களின் முகப்பு விளக்குகள், இதுல எல்லாம் என்ன பயன்படுதுன்னா குழியாடி பயன்படுது. இன்னொரு விஷயம், இப்ப இங்க வந்து ஒரு ட்விஸ்ட் ஏற்படலாம். நம்ம வாகனம்னு பார்த்ததுமே குவியாடின்னு எழுதிடுவோம். அப்படிதான் வந்து தமிழ்ல குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு பாரதியாரை யார் பாராட்டினாங்கன்னு கேட்டிருந்தாங்க. பாரதிதாசன் தான் ஆக்சுவலா ஆன்சர். ஆனா நிறைய பேரு இந்த நீடு துயில் நீக்க அப்படின்னு வந்ததுமே பாரதியார் அப்படின்னு போட்டு வந்துட்டாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இப்படின்னு யார பாராட்டினாருன்னு நினைச்சுட்டாங்க. கொஸ்டினை ஃபுல்லா படிக்கல. அப்ப என்ன எழுதிட்டாங்க, பாரதியார்னு எழுதிட்டாங்க. ஆனா ஆக்சுவல் ஆன்சர் வந்து பாரதிதாசன். பாரதிதாசன் தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலான்னு பாரதியார சொல்லியிருப்பார். அப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, எதுக்காக சொல்ல வந்தோம்னா, இங்க வாகனம் அப்படின்னு பார்த்ததுமே சைடு மிரர் ஞாபகம் போயிடும் நமக்கு. சைடு மிரர் வந்து குவியாடி அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். ஆனா அங்க எதுக்கு கேட்டிருக்காங்கன்னு நீ பார்த்து எழுதணும். அப்போ ஒரு கொஸ்டினை வந்து முழுமையா படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப வாகனங்கள்ல முகப்பு விளக்கல்ல பயன்படுறது வந்து குழியாடி. அடுத்தது ஒரு புள்ளியில எங்க எல்லாம் குவிக்கணுமோ ஒளிய, அதுக்கெல்லாம் வந்து இந்த குழியாடி தான் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நிழலை ஏற்படுத்தாமல், நிழல் தோன்றாம உறுப்புகளை வந்து பெருசு பண்ணி காமிக்கிறதுனால இஎன்டி, காது மூக்கு கண் காது மூக்கு இது எல்லாத்தையும் பார்வையிடுற டாக்டர்ஸ் வந்து இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எதிரொலிக்கக்கூடிய தொலைநோக்கிகளில் பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது குவியாடியினுடைய பயன்கள். குவியாடியில பின்காட்சி ஆடியா பயன்படுது. ஆக்சுவலா வந்து இந்த குவியாடியோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு வைடு ஏரியாவை வந்து என்ன பண்ணுவோம்னா கவர் பண்ணும். ஸோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல போய் திரும்பக்கூடிய இடத்துல ஒரு நேரோவான ஒரு டேர்னிங் வர இடத்துல எல்லாம் இது வந்து வச்சிருப்பாங்க. இப்ப இந்த நாகப்பட்டினத்துல டவுன்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். இந்த பீச் ரோடு வந்து திரும்புற இடத்துல எல்லாம் வந்து அந்த குவியாடி வந்து வச்சிருப்பாங்க. அடுத்து வந்து வாகனங்களோட சைடு மிரர், அந்த பக்கத்துல என்ன வருதுன்ற அந்த வியூ மிரருக்கு வந்து அந்த இதை பயன்படுத்தி இருப்பாங்க. கண்காணிக்கக்கூடிய இடங்கள்ல இந்த இதை பயன்படுத்துவாங்க. அடுத்தது எதிரொலிப்பு விதிகள். எதிரொலிப்பு அப்படிங்கிறது என்னன்னா, ஒளிக்கதிரானது ஒரு இடத்துல இருந்து வருது. ஒரு ஒளி மூலத்திலிருந்து ஒளிக்கதிரானது வருது. அந்த ஒளிக்கதிரானது எந்த மீடியம், எந்த இடத்துல இருந்து வந்துச்சோ ஒரு ஒரு இடத்த போய் அடைஞ்சிரும். அடைஞ்ச பிறகு அந்த அடைந்த இடம் பளபளப்பான சமதளமான பரப்பாக இருந்தால் ஒளியானது மீண்டும் திரும்பி வரும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஒளி எதிரொலித்தல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லைட்டை வந்து நீங்க டார்ச் லைட்டை வந்து ஒரு கண்ணாடியில் அடிச்சீங்கன்னா என்ன பண்ணும்னா, கண்ணாடி திரும்பவும் அந்த ஒளிக்கதிர்களை ரெஃப்ளெக்ட் பண்ணும், திரும்ப அனுப்பும். அப்ப ஒளிக்கதிரானது ஒளி மூலத்திலிருந்து போய் திருப்பி அனுப்பப்படக்கூடிய நிகழ்வுக்கு பேர் தான் என்னன்னா ஒளி எதிரொலிப்பு அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம போற கதிர் படுகதிர், திரும்பி வருகிற கதிர் வந்து
எதிரொளிப்பு கதிர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த எதிரொளிப்பு விதிகள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எதிரொளிப்பு விதிகள் வந்து படுகதிர், எதிரொளிப்பு கதிர், அது ரெண்டுக்கும் வரைகிற குத்துக்கோடு. படுகதிர் அப்படிங்கிறது அங்கிருந்து ஒளி மூலத்திலிருந்து வெளிவரக்கூடிய கதிர்கள். இது படுகதிர், இது எதிரொளிப்பு கதிர். இது ரெண்டுக்கும் வரையக்கூடிய கற்பனையான செங்குத்து கோடு, ரெண்டுக்கும் இடையில வரையக்கூடியது. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய படுகதிருக்கும் குத்துக்கோட்டுக்கும் இடையில இருக்கிற கோணம் படுகோணம், அது ஐன்னு சொல்றோம். எதிரொளிப்பு கதிருக்கும் குத்துக்கோட்டுக்கும் இடையில இருக்கிற கோணம் எதிரொளிப்பு கோணம், ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ஆர் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இதுல உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்கன்னா வெள்ளி தான் இருக்கிறதுலயே என்னன்னா மிகச்சிறந்த எதிரொளிப்பு பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெல்லிய படலமா வந்து வெள்ளிய பூசுறதன் மூலமா அதுதான் எதிரொலிப்பிற்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்த ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. ஒழுங்கான எதிரொலிப்புனா இங்க பாருங்க, இது ஒரு சமதளமான பரப்பு, பளபளப்பான பரப்பு. இதுல படக்கூடிய ஒளிக்கதிர்கள் இந்த ஒளி எதிரொலிப்பு விதிகளை பின்பற்றும். ஆனா ஒழுங்கற்ற எதிரொலிப்புங்கிறது இப்ப இதுல பரப்பு வந்து சமதளமா இல்லை. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா பரக்கூடிய ஒளி வந்து கண்ணா பின்னான்னு ஒளி எதிரொலிப்பு விதிகளை பின்பற்றாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பன்முக எதிரொலிப்பு. அதாவது இது வந்து ஒரு எப்படின்னா ஒரு கான்செப்டை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்றதுதான். இங்க பன்முக எதிரொலிப்புன்னா ஒரே பொருளோட பிம்பத்தை நிறைய வாட்டி உருவாக்குறது, அது பேர் தான் பன்முக எதிரொலிப்பு. இதுக்கு வந்து கலைடாஸ்கோப் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல 3 சமதள ஆடிகளை வச்சு அதுல என்ன பண்ணுவாங்க, சில கிளாஸ் பீசஸ் அப்படி இல்லைன்னா பட்டன்ஸ் எதையாவது போட்டு அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நிறைய டிசைன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த டிசைன்ஸ் உருவாக்குறதுக்கு இந்த கலைடாஸ்கோப் பயன்படுத்துறாங்க. அடுத்தது இந்த பெரிஸ்கோப். பெரிஸ்கோப்ல வந்து என்னன்னா அதுல 3 வச்சிருப்பாங்க. இதுல 2 சமதள ஆடிகள், 2 சமதள ஆடிகள்ல எத்தனை டிகிரி கோணத்துல வச்சிருப்பாங்கன்னா 45 டிகிரி கோணத்துல வச்சிருப்பாங்க. இப்ப கீழே இருந்து மேல பார்க்கணும், மேல என்ன இருக்குன்னு பார்க்கணும்னா இந்த ஒளி எதிரொலித்தல் பயன்படுத்தி இதுல ஆக்சுவலா என்ன நடக்கும்னா ஒரு பொருள்ல இருந்து போறக்கூடிய ஒளியானது இப்ப சமதள ஆடியில பட்டா அது பிம்பம் வந்து அங்க தெரியும். அந்த பிம்பம் இங்க கீழே உள்ள கண்ணாடிக்கு பொருளாக செயல்படும். அப்ப அந்த பொருளை இது காட்டும். அப்ப மேல என்ன தெரியுதுங்கிறத இது காட்டும். அதான் வந்து இந்த தொலைநோக்கி எல்லாம் சொல்லுவாங்க கண்ணருகு லென்ஸ், பொருளருகு லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மேல எண்டுல ஒரு லென்ஸ் இருக்கும், அது ஒரு பிம்பத்தை உருவாக்கும். அந்த பிம்பம் எங்க விழுவும்னா இந்த கண்ணருகு லென்ஸ்ல விழும். இந்த கண்ணருகு லென்ஸ் தான் அதோட பிம்பத்தை நமக்கு காட்டும். அப்ப என்ன நடக்கும்னா அங்க இருந்து ஏதோ ஒரு பொருள் வந்து இந்த லென்ஸ்ல தெரியுது. அந்த உண்மையான பொருள் இந்த லென்ஸுக்கு பொருள். அந்த பெரிய லென்ஸ், அந்த பொருளருகு லென்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிம்பம் தான் நமக்கு பொருள். அந்த கீழே இருக்கக்கூடிய லென்ஸுக்கு பொருள். அதை வந்து இது காட்டும். அப்ப இதுல வந்து என்ன கேள்வினா பெரிஸ்கோப்ல கண்ணாடியோட ஆங்கிள் கேட்கலாம். அடுத்தது பெரிஸ்கோப்பு. இது நீர்மூழ்கி கப்பல்ல வந்து எப்படி கீழே இருந்துகிட்டு மேல சப்மரைன்ஸ்ல மேல என்ன நடக்குதுங்கிறத வந்து கீழே இருந்துகிட்டு எப்படி பாக்குறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒளி விலகல். எப்ப ஒளி விலகும் அப்படின்னா இப்ப ஊடகம் அப்படின்னா என்னன்னா ஒளி செல்லக்கூடிய பாதை, அதான் ஊடகம். அது எதுவா வேணா இருக்கலாம், ஒரு திடப்பொருளா இருக்கலாம், திண்ம பொருளா திரவ பொருளா இருக்கலாம், இல்ல வாயுவாக இருக்கலாம். அப்ப இந்த 3 இதுலயுமே ஒரு ஊடகத்தோட அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கும், இன்னொரு ஊடகத்தோட அடர்த்தி வந்து குறைவா இருக்கும். வேறு ஊடகங்களின் வழியாக ஒரு பொருளானது ஒரு ஒளியானது பயணிக்கும் போது அப்படின்னா இப்ப காத்துல இருந்து தண்ணிக்கு வருது அப்படின்னா இப்ப நம்ம இது ஏற்கனவே நம்ம செஞ்சு காமிச்சிருப்போம் பசங்களுக்கு. நம்ம ஒளி விலகல்னா என்னன்னு சொன்னது புரிஞ்சுதோ இல்லையோ பையனுக்கு, தண்ணியில பென்சிலை போட்டா உடஞ்ச மாதிரி இருக்கும்டா அப்படின்றத அவனுக்கு புரியும். அப்ப ஏன் வந்து உடஞ்ச மாதிரி இருக்கு,
அப்ப ஒளியினுடைய பாதை வந்து விலகல் அடையுது. விலகல்னா மாறுது. எப்ப மாறும்? காத்துங்கிறது அடர்குறை ஊடகம். தண்ணிங்கிறது காத்த கம்பேர் பண்ணும்போது அடர் மிகு ஊடகம். அப்ப அடர்குறை ஊடகத்திலிருந்து ஒளியானது அடர்மிகு ஊடகத்துக்கு வரும்போது ஒளியின் பாதையில் மாற்றம் ஏற்படுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஒளி விலகல் அப்படின்னு. இங்க பாருங்க புக்ல இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒளி விலகல் எண். ஒளி விலகல் எண் அப்படின்னா என்ன? இதுல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்ப ஒரு ஊடகத்துல அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்துக்கு ஒளியானது போகும்போது இந்த செங்குத்து கோட்டை நோக்கி விலகல் அடையும். அதே அடர் மிகு ஊடகத்திலிருந்து குறை ஊடகத்துக்கு போகும்போது செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். இது நோட் பண்ணிக்குங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எதுவுமே புரியவே வேண்டாம், நம்ம புரிஞ்சே படிக்க வேண்டாம். சயின்ஸ் எல்லாமே ஃபேக்ட் தான். நம்ம எதையுமே வந்து ப்ரூவ் பண்ணவே போறது இல்ல. நமக்கு ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன், சிம்பிளா மேலையும் என்ன சொல்லி கொடுத்தேன், ஆடி பிம்பம் உருவாகிறதுக்கு மேலையும் கீழையும் நீங்க என்ன பண்ணிக்கங்க, படிச்சுக்குங்க. அவ்வளவுதான். நான் அதே சிம்பிளா சொல்லிட்டேன். சீல பொருள் வச்சீங்கன்னா பிம்பமும் வந்து சீல தான் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிறதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் நீங்க அத இது ஒரு ஃபேக்ட், இதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். இப்ப என் பேர் என்னன்னு கேட்டா கலைவாணின்னு சொல்லுவீங்க. அப்ப அவங்க பேர் என்னன்னு கேட்கறதுக்கு ஆன்சர் கலைவாணி. அப்ப அதே மாதிரிதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சீல பொருளை வச்சா பிம்பம் எங்க கிடைக்கும்? சீல தான் கிடைக்கும். இதை நம்ம மெமரைஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். இப்ப இந்த எக்ஸாமுக்கு இதுதான் செய்ய போறோம். நம்ம ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல இது செஞ்சாவே போதும். இந்த டேட்டா நமக்கு ஏதோ ஒரு டேட்டா தெரிஞ்சிருக்கு, இதை எடுத்துட்டு போய் எக்ஸாம்ல ஆன்சர் போட போறோம். அவ்வளவுதான். நமக்கு தெரிஞ்ச டேட்டாவை வச்சு ப்ராசஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான் நம்ம செய்ய போறது. இது நீங்க எந்த குழப்பமும் ஆனா இது கஷ்டமா இருக்கு எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நான் அப்படிதான் படிச்சேன், புரிஞ்சுக்கிட்டேன்றத புரிஞ்சு படிச்சேங்கிறது ஒரு விஷயம். ஆனா இது இப்படி அப்படின்னு சயின்ஸ் புக்ல சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் குறிச்சு படிச்சேன், மெமரைஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. இப்ப நம்மளால செய்ய முடிஞ்சதும் அதுதான். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பண்ணுங்க, இப்ப இதுல ஒரு கொஸ்டின் கேட்கணும், எப்படி கேட்பீங்க? இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இத வந்து படிச்சு பாக்குறோம் நம்ம. இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்கலாம்னா, அடர்குடை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்துக்கு ஒளி போகுது. அப்ப அது அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. செங்குத்து கோட்டை நோக்கி விலகல் அடையும், செங்குத்து கோட்டை விட்டு விலகல் அடையும், செங்குத்து கோட்டுக்கு இணையாக செல்லும், இல்ல மறைந்து விடும் அப்படின்னு 4 கொடுக்குறாங்க. நமக்கு இங்க படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம்? செங்குத்து கோட்டை நோக்கி விலகல் அடையும் படிச்சிருக்கோம். அப்ப இது ஒரு கேள்வியா ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். இதுக்கு ஆன்சர் இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், மெமரி பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். நீங்க இதுக்காக கஷ்டப்படாதீங்க. அடுத்தது ஒளிவிலகல் எண். ஒளிவிலகல் எண் அப்படிங்கிறது ஒளிவிலகல் எண் அப்படிங்கிறது ஒரு 2 ஊடகம் இருக்கும். 2 ஊடகத்திலையும் ஒளியானது ஒரே வேகத்துல போகாது, ஒரே திசை வேகத்துல போகாது, வேற வேற திசை வேகத்துல போகும். அப்ப இந்த 2 ஊடகத்திலையும் ஒளி என்ன திசை வேகத்துல போகுது அப்படிங்கிறதுக்குள்ள தகவு, காற்றில் ஒளியின் திசை வேகம், அதுக்கும் ஏதோ ஒரு ஊடகம் எக்ஸோ ஒய்யோ இசட்டோ, அது நீரா இருக்கலாம், எண்ணெயா இருக்கலாம், கண்ணாடியா இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு ஊடகத்துல ஒளி எவ்வளவு வேகத்துல போகுது அப்படிங்கிற கம்பேரிட்டிவான அந்த தகவு, அந்த ரேஷியோக்கு பேர் தான் என்னன்னா ஒளி விலகல் எண், மியூ அப்படின்னு சொல்றாங்க. மியூ இஸ் ஈக்குவல் டு சி பை வி. சிங்கிறது காற்றில் ஒளியின் திசைவேகம், விங்கிறது ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம். அதுக்கு அடுத்து இங்க ஒளிவிலகல் எண் ஒரு ஊடகத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப கம்பேரிட்டிவா ஏதோ 2 ஊடகத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒளிவிலகல் எண்களுடைய தகவு என்னன்னா, இப்ப காத்த வச்சுதான் நம்ம இங்க கம்பேர் பண்ணோம். வெற்றிடம் காத்துல வந்து
சி அதோட திசை வேகம். இங்க வந்து ஏதோ ஒரு 2 ஊடகம். அது நீர் எண்ணெயா இருக்கலாம், நீர் கண்ணாடியா இருக்கலாம், கண்ணாடி நீரா எப்படி வேணா இருக்கலாம். அப்ப முதல் ஊடக தனித்த ஒளிவிலகல் எண். அந்த ஊடகத்துல அதோட ஒளிவிலகல் எண் பை முதல் ஊடகத்துல ஒளிவிலகல் எண். இது 2க்கும் இருக்கிற தகவு. அடுத்தது ஒளி விலகலுக்கான ஸ்னெல் விதி. இதுல வந்து இங்க எனக்கு 10th வேற கொடுத்துருக்காங்க, இங்க வேற கொடுத்துருக்காங்க. இது நான் ஏஐல பார்த்துட்டோ இல்ல பிசிக்ஸ் படிச்ச யார்கிட்டயோ கேட்டுட்டு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விதி கரெக்டா இருக்கு. படுகதிர் விலகு கதிர் 2க்கும் இடையில கூடிய குத்துக்கோடு இது வந்து ஒரே தளத்தில் அமையும். தளம்னா ஏற்கனவே என்னன்னு சொல்லியிருக்கேன். நீங்க தளம்னா என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சியே பண்ணாதீங்க. 2 அச்சுகளுக்கு இடைப்பட்ட பகுதி. அச்சுங்கிறது உங்களுக்கு எப்ப புரியுதோ அப்ப தளம்ங்கிறது தானா புரியும். எனக்கும் புரியவே இல்லை. பிஜி வரைக்கும் பிளேனார்னா என்னன்னு தெரியவே தெரியாது எனக்கு. அப்புறம் நம்ம அது ரொம்ப நாள் கழிச்சுதான் அது நமக்கு இன்சைட் லேர்னிங் தான். நான் வந்து எப்பவுமே ஒருத்தர் சொல்லி கொடுத்து எனக்கு புரிஞ்சிரும்ன்றத நான் நம்பவே மாட்டேன். நம்ம அந்த நேரத்துல புரிஞ்சுக்கிறதுக்கான மனநிலையில இருந்தோம்னா அது புரியும். இல்லைன்னா யார் என்ன பெரிய சூப்பரான டீச்சர் வந்து நமக்கு சொல்லி தந்தாலும் அது வந்து அந்த சமயத்துல நமக்கு எடுபடாது. ஏன்னா வண்டர்ஃபுல்லான டீச்சர்ஸ் நடத்துறப்ப எல்லாம் புரியாத நிறைய கான்செப்ட் வந்து எனக்கு தானாவே தான் புரிஞ்சிருக்கு. ஏன்னா அதை நான் திரும்ப திரும்ப படிக்கும் போதோ இல்ல கேட்கும் போதோ இல்ல நானே அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் போதோ தான் எனக்கு அது நான் எப்ப அதை புரிஞ்சுக்கணும்ன்ற ஸ்ரத்தை எடுக்கிறேனோ அப்பதான் எனக்கு அது புரிஞ்சிருக்கு. ஸோ வந்து கண்டிப்பா அது உங்களுக்கும் புரியும். புரியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. கீழே வந்து 2வது இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே இருக்கிற தகவு ஒளிவிலகல் எண்களின் தகவிற்கு சமம். ஆக்சுவலா அதான் கரெக்டான விதி. இங்க வந்து ஒளிவிலகல் எண்ணிற்கு சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனா இது வந்து எப்படின்னா மியூ இஸ் ஈக்குவல் டு அந்த ஒளிவிலகல் எண்களின் தகவிற்கு சமம். மியூ2/மியூ1 அதான் ஆக்சுவலா ஸ்னெல் விதி. சைனை பை சைனார் இஸ் ஈக்குவல் டு மியூ2/மியூ1. அந்த 2 ஊடகங்களின் ஒளிவிலகல் எண்களின் தகவிற்கு சமம். வேணா 10th ரெஃபர் பண்ணி பாருங்க. 10th வந்து அப்படிதான் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. மியூ2/மியூ1 தான் எனக்கு அங்க கொடுத்துருக்கு. அடுத்தது நிறப்பிரிகை. ஆனா கீழே வந்து n2/n1 கொடுத்துருக்காங்க. நிறப்பிரிகைங்கிறது ஒளி எதிரொலிக்கக்கூடிய ஒரு பொருளின் வழியாக ஒளி செல்லும் போது அந்த வெள்ளொளியானது அதன் காம்பனன்ட் கலர்ஸ் சொல்லக்கூடிய 7 வண்ணங்களாக பிரிகை அடைய. அடுத்தது வானவில் வந்து நிறப்பிரிகைக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்றாங்க. இது எப்படி நடக்குதுன்னா, காற்றுல இருக்கக்கூடிய மேல வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீர் திவலைகள் வந்து வழியாக நீரானது ஒளியானது செல்லும் போது என்ன அடையும்னா விலகல் அடையும். ஏன்னா நீர்த்திவலை வந்து ஒளியை எதிரொலிக்கக்கூடிய ஒரு நமக்கே தெரியும். குளத்துல எல்லாம் பார்த்தோம்னா தண்ணி வந்து கலங்கள் இல்லாம இருக்கும்போது மேல இருக்கக்கூடிய மரங்கள் நம்ம நிக்கிறது எல்லாமே வந்து அந்த பொருளே வந்து அப்படியே கலரோட நமக்கு தெரியும். அப்ப அது ஒளியை எதிரொலிக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்ப அந்த நீர்த்திவலைகளின் வழியாக ஒளி செல்லும் போது நிறப்பிரிகை அடையக்கூடிய நிகழ்ச்சி தான் வானவில். அதே மாதிரி வானவில் எப்பவுமே வட்டமா தான் இருக்கும். நம்ம பூமியோட ஒரு பகுதியிலேருந்து பார்க்கறதுனால அது ஒரு அத ஹாஃப் ஸ்பியரா தெரியும். ஆனா அது வந்து ஒரு வட்ட வடிவத்துல தான் ஆக்சுவலா வானவில் இருக்கும். இதோட இந்த லெசன் வந்து முடியுது. அடுத்தது வெப்பம். வெப்பம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெப்பத்தினுடைய விளைவுகள், எப்படி வெப்பம் கடத்தப்படுது, வெப்பத்தை எப்படி அளக்குறோம், வெப்ப ஏற்புத்திறன்னா என்ன, தன் வெப்ப ஏற்புத்திறன்னா என்ன, அடுத்து வெப்பத்தை வந்து இப்ப ஏசிலாம் வச்சிருக்கோம்ல, ஒரே டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்றது எப்படி, அதான் வெப்ப கட்டுப்படுத்தி தெர்மோஸ்டாட்டு. அடுத்தது
வெற்றிட குடுவை, அதாவது பிளாஸ்க். இது பத்தி இந்த லெசன்ல கொடுத்திருக்காங்க. கடகடன் போயிடலாம். வெப்பத்தினால ஒரு பொருள்ல மாற்றம் ஏற்படுமா அப்படின்னா ஷியோரா மாற்றம் ஏற்படும். என்னென்ன நடக்கும்? ஒண்ணு விரிவடையும், அடுத்து வெப்பநிலை அதிகரிக்கும், இன்னொன்னு அந்த பொருள் இருக்கக்கூடிய நிலையானது மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் விரிவடைகிறது. விரிவடைகிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு உலோக உருண்டை அந்த அதுக்கு சமமான ஆரமுடைய ஒரு வளையத்துக்குள்ளார போட முயற்சி பண்றோம், போட முடியல. அதே அதை சூடு பண்ணி அந்த வளையத்தை சூடு பண்ணிட்டு அப்புறம் போடுறோம், அதுக்கப்புறம் அது உள்ளார போயிடுது. அடுத்தது ஏற்கனவே நான் இது சொல்லியிருக்கேன். 6th படிக்கும்போது இந்த எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் ரொம்ப இழுத்து பிடிச்சு கட்ட மாட்டாங்க. ஏன்னா பகல்ல வெப்பத்தின் காரணமா விரிவடையும். அதே பனிக்காலங்கள் இரவு நேரங்கள்ல வெப்பம் இல்லாதனால அது சுருங்கும். அப்ப விரிவடையும் போது பிரச்சனை இல்லை. சுருங்கும் போது அது போஸ்ட்டுக்கு இடையில ரொம்ப இழுத்து கட்டியிருந்தாங்கன்னா அது இன்னும் அந்த ஃப்ரிக்ஷனல் அந்த சாரி டார்க் ஜாஸ்தி பண்ணும், இழுக்கும், இழுவிசை அதிகப்படுத்தும். ஸோ அப்போ என்ன ஆயிடும்னா அருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு லூஸ், அதோட எலாஸ்டிசிட்டி, அதோட விரிவடையக்கூடிய தன்மைக்கு அளவுக்கு அதை விட்டுதான் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டுவாங்க. அடுத்தது வெப்பநிலை உயர்வு. கண்டிப்பா ஒரு பொருள் சூடுபடுத்தப்படும் போது அதனுடைய வெப்பநிலை உயரும். வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு பொருள் எவ்வளவு சூடா இருக்கு இல்ல எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குங்கிறதோடைய அளவுதான் என்ன அப்படின்னா வெப்பநிலை. வெப்பநிலை அப்படின்னா ஒரு பொருளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சொல்லுவோம், இந்த பையன் தமிழ்ல இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான், இங்கிலீஷ்ல ஓவராலா என்ன ஆவரேஜா என்ன மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5ஐயும் கூட்டி 5ஆல வகுத்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆவரேஜ் எனர்ஜி, ஆவரேஜ் இயக்க ஆற்றல், சராசரி இயக்க ஆற்றல், அதுதான் என்ன அப்படின்னா வெப்பநிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அடுத்தது நிலை மாற்றம். நிலை மாற்றம் அப்படின்னா என்ன நடக்கலாம் அப்படின்னு அதுக்கு என்ன பேரு அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், திடப்பொருளை சூடுபடுத்தணும்னா திரவமாக மாறும், அது பேர் உருகுதல். திரவம் என்னவா மாறும்னா வாயுவாக மாறும், அதுக்கு பேர் ஆவியாதல். திடப்பொருள் என்னவா மாறும்னா வாயுவாக மாறும், அதுக்கு பேர் பதங்கமாதல். அடுத்து வாயு என்னவா மாறும்னா வாயு வெப்பத்தை எடுக்கும் போது, ஒரு பொருளுக்கு வெப்பத்தை கொடுத்தா விரிவடையும், வெப்பத்தை எடுக்கும் போது சுருங்கும். அப்ப வாயு திரவமா மாறுனுச்சுன்னா அதுக்கு பேர் குளிர்தல். திரவம் திடப்பொருளா மாறுனுச்சு அப்படின்னா உறைதல். வாயு திடப்பொருளா மாறுனுச்சுன்னா படிதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இது முக்கியமான விஷயம், 3 நிலைகளிலும் இருக்கக்கூடிய ஒரே பொருள். இயற்கையில 3 நிலைகளிலும் காணப்படக்கூடிய ஒரே பொருள் எது அப்படின்னா நீர். இது திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலைகளிலும் காணப்படுகிறது. அடுத்தது வெப்ப பரிமாற்றம். 3 வகை: கண்டக்ஷன், கன்விக்ஷன், ரேடியேஷன் சொல்லுவாங்க. கடத்துதல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கடத்தல் எப்ப நடக்கும்னா, இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில நம்ம கிண்டிட்டே இருக்கோம், கரண்டி அப்படியே எண்ணெய் சட்டியில விட்டுட்டோம்னா கரண்டியும் சூடாயிடும். இப்ப இந்த கரண்டி ஏன் சூடானுச்சு? நம்ம கையில இருக்கும்போது சூடாகல, ஆனா எப்ப சூடாகுது? இந்த கரண்டி இந்த எண்ணெய் சட்டியில படும் மாதிரி தொட்டுட்டு இருக்கும்போது, தொட்டுட்டு இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா அப்ப அது சூடாயிருது. அப்ப 2 பொருள் ஒன்னோட ஒண்ணு கான்டாக்ட்ல இருக்கும்போது, தொட்டு கொண்டிருக்கும் போது அதன் மூலக்கூறுகளுக்கு இடையில ஆற்றல் பரிமாற்றம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேருதான் வெப்ப கடத்தல். இது எங்க நடக்கும்? திடப்பொருள்ல நடக்கும். அடுத்தது வெப்ப சலனம். வெப்ப சலனம் அப்படின்னா மூலக்கூறுகளின் இயக்கத்தின் வழியாக. இப்ப ஒரு பாத்திரத்துல நம்ம தண்ணியை சூடு பண்றோம், கீழே இருக்கிற தண்ணி மேல வரும், அது அப்படியே ஸ்டார்ட் ஆக பபிள்ஸ் மேல வரும். அப்ப என்னன்னா அப்புறம் கொதிக்க ஆரம்பிக்கும் தண்ணி. அப்ப நீர் மூலக்கூறு என்ன பண்ணுது? எனர்ஜியை வாங்கிக்கிட்டு ஒரு இடத்துல சும்மானு இருக்க முடியல, அப்ப ஓட ஆரம்பிச்சிருது.
அப்ப ஓடி போய் சும்மா இல்ல, இன்னொருத்தனோட போய் மோதுது. மோதுனது என்ன ஆயிடுது, இதுட்ட இருக்கிற எனர்ஜி அவங்களுக்கு போயிடுது. அந்த இதை வாங்கிக்கிட்டு இன்னொரு பொருளை போய் மோதுது. இப்படியாக மூலக்கூறுகளின் இயக்கத்தின் வழியாக மூலக்கூறுகள் இயக்கத்தின் வழியாக வெப்ப ஆற்றலானது கடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா வெப்ப சலனம். இது எங்க நடக்கும் அப்படின்னா திரவங்களில் வெப்பம் பரவுதல் வெப்ப சலனத்தின் வழியாக நடக்கும். அடுத்தது வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னா தொடவும் வேணாம், மூலக்கூறும் இயங்க வேணாம். எப்படி சூரியன் லைட் அடிக்குது கீழே பூமிக்கு வருது இல்லையா, அப்ப அந்த மாதிரி எந்தவித ஊடகமும் இல்லாமல் மூலக்கூறுகளின் இயக்கமும் இல்லாமல் தொட்டுக்கிட்டும் இல்லாம எந்த விதமே இல்லாம நேரடியாக வெப்பமானது ஒரு அனல் மாதிரி இப்ப அங்க எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா ஒரு 10 அடி ஒரு 2-3 அடி தூரத்துல நிக்கும் போது எரியிற இடத்துக்கு 3 அடி தூரத்துல நம்ம நிக்கும் போது அந்த அனலை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அப்ப அந்த வெப்பமானது எப்படி பரவுது, கதிர்வீச்சின் வழியாக பரவுது அப்படின்னு சொல்லி. அடுத்தது உலோகங்கள் சிறந்த வெப்ப கடத்திகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த வெப்பம் கடத்தா பொருளுக்கு என்ன பேருனா காப்பான்கள் அப்படின்னு பேரு. இந்த மரம், ரப்பர், தக்கை இதெல்லாம் காப்பான்களாக செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றாட வாழ்வுல எங்கெல்லாம் எப்படியெல்லாம் வெப்பத்தை பயன்படுத்துறோம், வெப்ப கடத்தல் நடக்குதுன்னா நமக்கு தெரியும். எங்கெல்லாம் சூடுபடுத்துற வேலை செய்யறோமோ அங்கெல்லாம் வெப்ப கடத்தல் அன்றாட வாழ்வுல பயன்படுத்தும். அடுத்து வெப்பத்தினுடைய அலகு. ஒரு எனர்ஜியை மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான யூனிட் ஜூல். கன்வென்ஷனல் யூனிட் கலோரி. அதுல இருந்து எவ்வளவு ஹீட் ஆக்சுவலா ஆற்றலுடைய அளவு எதை வச்சு கணக்கிடுவாங்கன்னா அந்த பொருளால எவ்வளவு ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது ஆக்சுவலா எனர்ஜிக்கான யூனிட். அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலோரி கொடுத்துருக்காங்க. இதோட எஸ்ஐ யூனிட் ஜூலு. ஆனா இங்க கலோரின்றது ஒரு கன்வென்ஷனல் யூனிட், பழைய மரபு முறையில பயன்படுத்தக்கூடிய ஒரு அளவீட்டு முறை இருக்கக்கூடிய ஒரு அலகு. 1 கிராம் நீரை ஒரு வெப்பநிலைய 1 டிகிரி செல்சியஸ் நீரோட வெப்பநிலைய 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலினுடைய அளவு அதுதான் கலோரி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கலோரி அப்படிங்கிறது 4.189 ஜூலுக்கு சமம். அப்ப கிட்டத்தட்ட 4 ஒரு கலோரினா 4 ஜூலுக்கு சமம். அடுத்தது உணவுப் பொருள் இருக்கக்கூடிய ஆற்றல் கிலோ கலோரியால மெஷர் பண்றதா சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா கிலோன்னா 10⁻³ அப்ப இங்க எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த 1 கிராம் நீருக்கு பதிலா 1 கிலோகிராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 1 கிலோகிராம் பொருளினுடைய வெப்பநிலைய 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு அதான் 1 கிலோ கேலரி. அடுத்தது வெப்ப அளவியல். வெப்ப அளவியலை வெப்பநிலையை தான் வச்சு வெப்பத்தினுடைய அளவை வெப்பநிலையை வச்சுதான் நம்ம அளக்குறோம். அதுக்கு 3 யூனிட் இருக்கு, செல்சியஸ், ஃபாரன்ஹீட்டு, கெல்வின். கெல்வின் தான் எஸ்ஐ அலகு. செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் முன்னாடில இருந்து பயன்படுத்தப்படுது. இதை பத்தி டீட்டெயில்டா 7th இருந்து நம்ம படிச்சுட்டோம். அடுத்தது வெப்ப ஏற்பு திறன். அதாவது இப்ப ஒரு படி அரிசி வடிக்கிறதுக்கு ஒரு நேரம் ஆகும்னா இதே ஒரு 5 படி அரிசி வேகிறதுக்கு நேரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அப்ப ஒரு பொருள் வெப்பத்தை ஏத்துக்கிறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கும்னா தடையா இருக்காது, எதெல்லாம் பாதிக்கும் அந்த வெப்பத்தை நம்ம பரவறதுக்கு எதெல்லாம் பாதிக்கும்னா ஒண்ணு பொருளினுடைய நிறை, அடுத்தது வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், அடுத்தது பொருளினுடைய தன்மை. அது இப்போ வெப்பத்தை ஈஸியா கடத்துமா, இது அலுமினிய சட்டி சீக்கிரமா சூடாயிடும், ஆனா இரும்பு சட்டி லேட்டா தான் ஆகும். அந்த மாதிரி பொருளினுடைய தன்மை இதெல்லாம் வச்சுதான் இந்த வெப்ப ஏற்பு திறன் அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லை, இப்ப வெப்ப ஏற்பு திறன் அப்படிங்கிறது ஒரு பொருளை நம்ம சூடுபடுத்திட்டே இருக்கோம். இப்ப தண்ணியை சூடுபடுத்துறோம், 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பத்தை அது ஏத்துக்கும்.
ஆனா 101°C என்ன ஆரம்பிச்சிரும்னா திரவ நிலையில இருக்கக்கூடிய நீரானது வாயு நிலைக்கு மாறும். அப்ப ஒரு பொருள் எந்த இடத்துல தன்னுடைய நிலையை மாற்றிக் கொள்ளுதோ, நிலை மாற்றம் அடையுதோ, அது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை இருக்கும். அந்த வெப்பநிலைக்கு மேல என்ன ஆயிடும்னா அது தன்னோட நிலையை மாத்திக்கும். அந்த பொருள் அந்த பொருளா இருக்காது. வேற ஒரு பொருள் இந்த சென்ஸ் வேற ஒரு நிலைக்கு தன்னை மாற்றிக்கொள்ளும். அப்படி நிலை மாற்றம் ஏற்படுறதுக்கும் முன்னாடி வரைக்கும் ஒரு வெப்பநிலை இருக்கும். அதுதான் தன்வெப்ப ஏற்புத்திறன். தன்வெப்ப ஏற்புத்திறன்னா வெப்ப ஏற்புத்திறன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பொருளோட இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வெப்ப ஏற்புத்திறன், இன்னொன்னு தன்வெப்ப ஏற்புத்திறன். இப்ப இந்த வெப்ப ஏற்புத்திறன் அப்படிங்கிறது ஒரு பொருளினுடைய வெப்பநிலைய 1°C உயர்த்த. இப்போ ஒரு பொருள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து 100 கிராமா 1000 கிராமா இல்ல வந்து 1 கிலோவா 2 கிலோவா 5 கிலோவா அதெல்லாம் கொடுக்கல. ஏதோ ஒரு பொருள் மொத்தமா அந்த பொருள் 1°C உயர்த்துறதுக்கு தேவையான வெப்ப ஆற்றலினுடைய அளவு தான் என்னன்னா வெப்ப ஏற்பு திறன் வேலை செய்யல. அடுத்தது இதே தன் வெப்ப ஏற்பு திறன் ஸ்பெசிபிக் ஹீட் கண்டக்டன்ஸ் அப்படின்னு பேரு இங்கிலீஷ்ல. அப்படின்னா என்னன்னா ஒரு பொருள் 1 கிலோகிராம் இருக்கு. அது எந்த பொருளா வேணா இருக்கலாம். 1 கிலோகிராம் உடைய ஒரு பொருளின் வெப்பநிலைய 1°C உயர்த்துறதுக்கு தேவையான வெப்ப ஆற்றலினுடைய அளவு அதுதான் என்ன அப்படின்னா தன் வெப்ப ஏற்பு திறன். அடுத்தது கலோரி மீட்டர். கலோரி மீட்டர்ல வந்து என்ன இருக்கும்னா உள்ளார வந்து ஒரு உலோக குடுவை, அது அலுமினியத்தால இருக்கும். அப்படி இல்லைன்னா வெள்ளியில அலுமினியத்துல தான் மேக்சிமம் இருக்கும். தாமிரம் காப்பர், அப்படி இல்லைன்னா அலுமினியம், இது ரெண்டால ஆன ஏதோ ஒரு உலோக குடுவை வந்து உள்ளார இருக்கும். அதுல ஒரு திரவத்தை எடுத்துக்கிறோம். அந்த அதுக்கு மேல ஒரு தக்க இருக்கும். இந்த குடுவைய சுத்தி நான் கண்டக்டிங், அதாவது ஹீட்டை கண்டக்ட் பண்ணாத ஒரு மெட்டீரியலை சுத்தி அது உள்ளார இருக்கும். இப்போ ஒரு தெர்மாக்கோலை வச்சுக்கோங்களேன். தெர்மாக்கோலுக்கு உள்ளார வந்து ஒரு இந்த குடுவை, உலோக குடுவை, அலுமினியம் அல்லது தாமிரத்தாலான உலோக குடுவை வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல ஒரு தக்கை இருக்கும். அதுல 2 ஹோல் இருக்கும். அதுல ஒண்ணுல தெர்மாமீட்டர் வச்சிருப்பாங்க, இன்னொன்னு ஸ்டிரர்னு சொல்லக்கூடிய கலக்கி விடுறதுக்கு அந்த திரவத்தை கலக்கி வச்சிருப்பாங்க. அதை ஹீட் பண்ணுவாங்க. அப்ப அதை ஹீட் பண்ணி அதோட வெப்ப ஏற்புத்திறன் தன்வெப்ப ஏற்புத்திறன். அப்ப அந்த ஹீட் வந்து 1°C உயர்றதுக்கு இது எவ்வளவு வெப்பாற்றலை எடுத்துக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த கலோரி மீட்டர் அப்படிங்கிறது. அடுத்து வெப்ப கட்டுப்படுத்தி தெர்மோஸ்டாட் அப்படின்னு சொல்றாங்க. தெர்மோஸ்டாட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வெப்பநிலை வந்து சீராக ஒரே வெப்பநிலையில மெயின்டைன் பண்ண. தெர்மோ அப்படின்னா வெப்பம், ஸ்டேட் அப்படின்னா ஒரே நிலை. ஸ்டேட்னா ஒரே நிலை, அது மாறாம பாத்துக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு டிவைஸ் தான் என்ன அப்படின்னா வெப்ப கட்டுப்படுத்தி. அது எங்கெல்லாம் பயன்படுதுன்னா ஓவன், அடுத்து வந்து இது நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய ஏசி, இதுல எல்லாம் என்னன்னா இந்த தெர்மோஸ்டாட் வந்து வேலை செய்யும். அடுத்தது வெற்றிட குடுவை. இப்ப என்னன்னா பிளாஸ்க் வந்து நசுங்காம பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பிளாஸ்க் நசுங்கிட்டுனா அதுல இருக்கிற வெற்றிடம் வந்து அஃபெக்ட் ஆயிடும். ஸோ வந்து நமக்கு வந்து ஹீட்டு நிக்காது. அப்ப இந்த பிளாஸ்க் வந்து 2 உலோக உருளைகளுக்கு இடையில வெற்றிடத்தால் நிரப்பப்பட்ட ஒரு குடுவை தான் என்ன அப்படின்னா பிளாஸ்க். உள்ளார ஒரு குடுவை இருக்கும். அதுக்கு சுவர்ல முன்னாடி பழைய பிளாஸ்க் எல்லாம் பிரிச்சு பார்த்தீங்கன்னா தெர்மோகோல் வச்சிருப்பாங்க. அத ஆனா இப்ப இருக்கிற பிளாஸ்க் எல்லாம் வேக்கம் பிளாஸ்க் தான். இந்த உள்ளார இருக்கிற பிளாஸ்க்கும் வெளியில இருக்கிற அந்த மெட்டலுக்கும் இடையில என்ன இருக்கும்னா வெற்றிடம் இருக்கும். வெற்றிடத்தில் வெப்பம் பரவாது. ஏதோ ஒரு ஊடகம் கண்டிப்பாக தேவை. அப்ப வெற்றிடத்துல வெப்பம் பரவாததுனால உள்ளார இருக்கக்கூடிய பொருள்ல நீங்க ஊத்துன சூட்டனோட அளவு வந்து அதே சூட்ல அந்த டீயோ காஃபியோ ஏதோ ஒண்ணு இருக்கும். அது குளிர்ச்சியான பொருளாக இருந்தாலும் அதனுடைய குளிர்ச்சி தன்மை மாறாமல் மெயின்டைன் ஆகும். இத வந்து ஃபர்ஸ்ட் 1892 சர் ஜேம்ஸ் தீவார் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதனால இது வந்து
திவார் பிளாஸ்க் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் சொன்ன மாதிரிதான் வேலை செய்யுது. இந்த 2 லெசனும் முடிஞ்சிருச்சு.